ஆட்சி காலத்துல கடந்த ஒரு வருஷத்துல 23 லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு, உத்தரப்பிரதேஷ்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல கடந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அதை தெரிஞ்சு நாங்க என்னடா பண்ண போறோம்? இங்க ஆட்சியில யாரு இருக்கா? மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டாங்க. ஸ்டாலின் என்ன பண்ணாரு? கடந்த ஆட்சி காலத்துல எதிர்கட்சி அறிக்கையில என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு? நாங்க வந்தோம்னா காவல்துறையை நேரடி கண்காணிப்புல தூக்கி இப்படியே உட்கார வைப்போம். சாத்தான் குளம்லாம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வந்தாப்ல. ஆனா இவனுங்க உத்தரப்பிரதேசத்துல நடக்குது, குஜராத்ல நடக்குதுன்னு உருட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உத்தரப்பிரதேசத்துல ரவுடிகளை எப்படி அடக்கணுமோ அந்த மாதிரி அடக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழகத்தில் அப்படியே நடக்குது. இதே அப்பாவியான அஜித்குமாருக்கு நடந்தது இல்ல, இந்த சோகமான விஷயம். திமுகவோட அயலக அணி பொறுப்புல இருந்துகிட்டு போதைப் பொருள் கடத்தினால இந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற பொறுக்கி பையன், அவனுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருந்துச்சுன்னா மக்கள் வந்து கைத்தட்டி ஸ்டாலினுக்கு சல்யூட் அடிச்சிருப்பாங்க.